ஒவ்வொரு ராசிக்கும் நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் 2 உண்டு. அது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரி இருக்கும், அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு செயல்பாடுகள் குறைவு ஏற்படும் அப்படிங்கிறத இதை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு நேர்மையாக இருப்பாங்க. அதே சமயம் எந்த ஒரு செயலையும் ஒரு பிடிவாதமாக கொஞ்சம் கூட தளர்த்த மாட்டாங்க. கால சூழ்நிலைக்கு தகுந்தபடி சில இதை பிடிவாதத்தை குறைச்சிக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நேர்மையாக இருப்பாங்க, அதே சமயம் பிடிவாதமாக இருப்பாங்க. அடுத்தது ரிஷப ராசி எந்த ஒரு கடினமான செயலையும் விடாமுயற்சியுடன் செய்வாங்க. ஆனால் எதுலேயுமே முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தயக்கம் இருக்கும் அவங்கள்ட்ட. அதுதான் அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா முதல்ல விடாமுயற்சியை எந்த காரியம் கொடுத்தாலும் செஞ்சுருவாங்க. ஆனால் அதே சமயம் அது செய்ய போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட மைனஸ் பாயிண்ட்டாக தயக்கம் இருக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பழகிறதுக்கு ரொம்ப நல்லா அடுத்தவங்க மனசு புண்படாத வகையை பழகுவாங்க. ஆனால் எல்லோரும் கூட இருக்கிறவங்கள நம்பிடுவாங்க. நம்பி மோசம் போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்கள். அடுத்தது கடக ராசிகள் எவ்வளவு வசதி இருந்தாலும் அவங்க எளிமையாக இருப்பாங்க தோற்றத்தில். அதே சமயம் தன்னம்பிக்கை அதாவது கொஞ்சம் தலைக்கணமும் அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது எளிமையாக இருப்பாங்க, அதே சமயம் எல்லாமே நமக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எளிமையாக இருப்பாங்க, கொஞ்சம் தலைக்கணமும் இருக்கும். சிம்ம ராசிக்கு அதிகமாக தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் தன்னம்பிக்கையை விட அவங்களுக்கு முன்கோபத்தினால நிறைய முன்னேற்றங்கள் தடைபடும். தன்னம்பிக்கை எல்லாத்துலேயும் இருக்கும், ஆனால் அதே சமயம் இந்த முன்கோபம் அவங்க கொஞ்சம் முன்னேற்றத்தை தடுக்கும். அதை குறைச்சிக்கணும். அடுத்து கன்னி ராசிக்கு நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் ஒரு கூட்டு குடும்பத்தினுடைய இதுவோ ஒரு தனிமையை தான் விரும்புவாங்க கன்னி ராசிக்காரங்க. அடுத்தது துலா ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே பொறுப்பு, குடும்பம்னாலும் சரி வெளி உறவுனாலும் எல்லாத்துலேயும் பொறுப்பு இருக்கும். ஆனால் அவசரமாக முடிவு எடுப்பாங்க. அது அவங்களுக்குடைய மைனஸ் பாயிண்ட்டாக மாறிடும். பொறுப்பு இருந்தாலும் அதாவது அவசரமாக ஒரு செயலை முடிக்கிறதுனால அவங்களுடைய பொறுப்பு தன்மைக்கு பாதிப்பு ஏற்படும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பொறுமை இருக்கும். அதே சமயம் முடிவு எடுக்கிறதுல ரொம்ப தயக்கம். பொறுமையாக இருக்கலாம், ஆனால் அதே சமயம் சில விஷயங்களை அவசரமாக முடிவு எடுக்கணுன்னா அதில் பொறுமையாக முடிவு எடுப்பாங்க. அதனால் அவங்களுடைய வெற்றி தடைபடும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கும். விசுவாசம் இருக்க வேண்டியதான். ஆனால் அதே சமயம் பணிவின்மையும், அதாவது யார் இருந்தாலும் மதிக்காமல் ஒரு சொல்லுவாங்க, ரொம்ப திமிரு பிடிச்சவன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு தைரியம் இருக்கும். ஆனால் அதே சமயம் ஏமாறும் தன்மையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப எல்லாரிடத்திலும் மரியாதையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பேச்சு அவ்வளோதான் ஒரு திறமையற்றதாக இருக்கும். அதாவது மரியாதை இருக்கிறது அதே சமயம் நம்ம பேசினா தான் இந்த உலகத்தில் பேச வேண்டியதுக்கு பேசினா தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஆனால் அவங்க பேச்சில் ஒரு தயக்கம் இருக்கும் அவங்க. அடுத்தது மீனராசி. மீனராசிக்கு கடின உழைப்பு இருக்கும். ஆனால் அந்த உழைப்பினால் அவங்களுக்கு ஒரு பெருமை அடையணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு அலட்சியம் இருக்கிறதுனால அவங்களுடைய உழைப்பு பிறரால் பேசப்படாது. அதனால் அவங்க அலட்சியத்தை குறைக்கணும். இது எல்லாமே ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு பொதுவான கணிப்பு தான். அவங்க கட்டப்படி அதுவும் மாறுபடும்.